நடிகர் சூர்யாவின் சிங்கம் 2 திரைப்படத்தில் அவர் ஒரு நேர்மறையான போலீஸ் அதிகாரி. ஆயுத கடத்தல்காரர்களையும் போதைப்பொருள் மாஃபியாக்களையும் பிடிப்பதற்காக தனது போலீஸ் வேலையை ராஜினாமா செய்வது போல் நாடகமாடிவிட்டு தூத்துக்குடியில் உடற்பயிற்சி ஆசிரியராக மாறுவேடத்தில் தங்கியிருந்து அங்கு நடக்கும் சமூக விரோத செயல்களை கண்காணித்து கடத்தல்காரர்களை சர்வதேச போலீசாரின் உதவியுடன் தென்னாப்பிரிக்கா வரை விரட்டிச் சென்று பிடித்து வருவார். இந்த காட்சிகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை ரசிகர்களுக்கு விறுவிறுப்பானதாக இருக்கும். அத்தகையதொரு சினிமா பாணியில் தான் பாதாள உலக குற்றவாளி கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் இருந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். கடந்த பிப்ரவரி 19 கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு வழக்கொன்றில் ஆஜர்படுத்துவதற்காக பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சட்டத்தரணியைப் போல் வேடமிட்ட நபரொருவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து சமிந்து என்ற நபர் சந்தேகத்தின் பேரில் கற்பிட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டதுடன் கொலையாளிக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் தலைமறைவாகி இருந்தார். இதனை அடுத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் மிகவும் சூட்சுமமான முறையில் விசாரணைகளை பல்வேறு கோணங்களில் முன்னெடுத்தனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி கொழும்பை சுற்றியுள்ள பல இடங்களில் தலைமறைவாக இருந்துள்ளார். பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்று அங்கிருந்து மித்தனியாவுக்கு சென்று பாதுகாப்பான பல இடங்களில் தங்கியுள்ளார். இவருக்கு மித்தனியாவில் தங்கியிருப்பதற்கு சம்பத் மனம்பேர் என்பவர் உதவி செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. மித்தனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அங்கிருந்து கப்பல் மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று நேபாளத்துக்கு ரயிலில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இவை அனைத்தும் கெஹல் பத்ர பத்மே என்ற பாதாள உலக குற்றவாளியின் திட்டத்தின்படி நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். இதற்கு கெஹல் பத்ர பத்மேவுக்கு உதவியவர் தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே.கே. பாய். இவர் அதிகாரப்பூர்வமாக குற்றவாளியாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் இவர் அடிக்கடி துபாய்க்கு சென்று வருவதோடு பல பாதாள உலக குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு மறைமுகமாக உதவி வந்துள்ளார். இவருக்கு பல சர்வதேச குற்றவாளிகளோடு தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இசாரா செவ்வந்தியை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பாக தப்பி செல்வதற்கும் பின்னர் அங்கிருந்து ரயிலில் நேபாளத்துக்கு அழைத்து செல்வதற்கும் ஜே.கே. பாய் தான் உதவியுள்ளார். இதற்காக ஜே.கே. பாய்க்கு கெஹல் பத்ர பத்மே 1 கோடி ரூபாய் போதைப் பொருள் கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இசாரா இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்கு மட்டும் கெஹல் பத்ர பத்மே சுமார் 65 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளார். மேலும் அவரது செலவுகளுக்கு 1 கோடி ரூபாவுக்கும் மேல் கொடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் தங்கியிருப்பதை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கண்டுபிடித்த பின்னர் அவரை அங்கிருந்து கைது செய்து கொண்டு வருவதற்கு மிக குறைந்த எண்ணிக்கையை கொண்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவொன்று நியமிக்கப்பட்டது. சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் மேற்பார்வையின் கீழ் சிரேஷ்ட உதவி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட உள்ளிட்ட குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து மிகவும் சூட்சுமமான முறையில் 6 வாரங்களை கொண்ட ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டினர். இதற்கு இந்திய புலனாய்வு பிரிவினரின் உதவியும் பெறப்பட்டது. அது மட்டுமன்றி வெளியுறவு அமைச்சு நேபாள வெளியுறவு அமைச்சோடு இணைந்து ராஜதந்திர ரீதியில் உறவுகளை ஏற்படுத்தி விசேட ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். அதன்படி மேல் மாகாணத்தின் வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி கிஹான் டி சில்வா ஆகியோர் நேபாளத்துக்கு அனுப்பப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதற்கமைய இசாராவை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக இந்த 2 அதிகாரிகளும் கடந்த 11 நாட்டை விட்டு வெளியேறினர். அவர்களை நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். அவர்களுடன் இலங்கை தூதரகத்துக்கு சென்ற இருவரும் அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்தனர். இன்டர்போலின் நேபாள கிளை அதிகாரிகளுடன் அவர்கள் கலந்துரையாடினர். இதன்போதே இசாராவுக்கு ஜே.கே. பாய் என்பவர் உதவி வருகின்றார் என்ற தகவல் குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் ஜே.கே. பாய் நேபாளத்தில் தங்கியிருந்தார். இசாராவை கைது செய்வதற்கு நேபாள பிராந்திய போலீஸ் குழுவினர் ஏற்கனவே தயாராக இருந்தனர். எனவே இலங்கை குற்ற புலனாய்வு அதிகாரிகள் அந்த குழுவினருடன் இணைந்து முதலில் ஜே.கே. பாயை கைது செய்தனர். அந்த நேரத்தில் அவர் காத்மண்டுவுக்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில் தங்கியிருந்தார். எனினும் ஆரம்பத்தில் விசாரணைகளுக்கு ஜே.கே. பாய் ஒத்துழைக்கவில்லை. தனக்கு எதுவும் தெரியாதது போலவே ஜே.கே. பாய் நடந்து கொண்டார். இறுதியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் வீடியோ அழைப்பு மூலம் தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவுங்கள், இசாரா எங்கே என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு இசாராவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று பாய் கூறியுள்ளார். ஜே.கே. பாய்க்கு சிங்களம் நன்றாக பேச தெரியாது. அவருக்கு சிங்களத்தில் கதை
கதைப்பது விளங்கினாலும் சில வார்த்தைகள் மட்டுமே சிங்களத்தில் பேச முடிந்தது. இந்த நிலையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள், நீ உன் மனைவியையும் குழந்தைகளையும் நேசிக்கின்றாயா இல்லையா? தற்போது CID உன் வீட்டை சுற்றி வளைத்துள்ளது. நீ எங்களுக்கு உதவவில்லை என்றால் நாங்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்வோம். நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றார். இதனை அடுத்தே JK பாய் வாய் திறந்தார். ஐயா, அந்த பெண் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவளை ஒரு தரகரிடம் ஒப்படைத்தேன் என கூறி அந்த தரகர் பற்றிய தகவல்களை கொடுக்கின்றார். அதற்கமைய நேபாள போலீசார் அந்த தரகரை கைது செய்தனர். தரகரிடம் விசாரித்த போது 2 வாரங்களுக்கு முன்னர் இசாரா தங்கியிருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்றதாகவும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறினார். ஏனெனில் அவர் வேறொரு தரகருக்கு வேலையை ஒப்படைத்துள்ளார். எனவே இறுதியாக இசாராவின் மொபைல் தொலைபேசி இலக்கத்தை வைத்து அவர் இருக்கும் இடத்தை குற்ற புலனாய்வு அதிகாரிகள் கண்டறிகின்றனர். அதற்கமைய அவரது மொபைல் தொலைபேசி நேபாளம் பக்தபூர் மாவட்டத்தில் இயங்குவது தெரிய வந்துள்ளது. இந்த பகுதி இலங்கையின் நுவரெலியாவை போன்றது. தலைநகர் காத்மண்டுவிலிருந்து கிழக்கு முனை பள்ளத்தாக்கில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த மிகச்சிறிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் தான் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காத்மண்டுவிலிருந்து பக்தபூருக்கு குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை நேபாள போலீசார் அழைத்து சென்றனர். தொலைபேசி சமிக்ஞைகள் அனுப்பப்படும் இடம்தான் அவர்களின் இலக்காக இருந்தது. எனினும் சுமார் 800 சதுர மீட்டர் பரப்பளவில் சிக்னல்கள் பரவியிருந்ததால் அது அவர்கள் நினைத்தபடி எளிதாக இருக்கவில்லை. அந்த பகுதி மக்கள் அடர்த்தியாகவும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் இடமாகவும் இருந்ததால் வீடுகள் மற்றும் கட்டடங்களை சுற்றி வளைப்பது சிக்கலாகவே இருந்தது. நேபாள உள்ளூர் போலீஸ் குழுவினரும் ஏற்கனவே அங்கு வந்திருந்தனர். எனினும் வீடுகள் ஒவ்வொன்றாக சென்று சோதனை செய்ய இசாராவை கைது செய்வது சற்று சிக்கலாகவே இருந்தது. ஏனெனில் நேபாள சட்டங்கள் மற்றும் காலநிலை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு சாதகமாக இருக்கவில்லை. நேபாள போலீசார் இரவில் வெளியில் கடமையாற்றுவதில்லை. அதற்கு அவர்கள் மேலிடத்தில் விசேட அனுமதி பெற வேண்டும். எனவே இருள் சூழ்வதற்கு முன்னர் வீடு வீடாக சென்று சோதனை செய்வது சாத்தியமில்லாததால் இசாராவை அவர் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து வெளியே அழைத்து வருவதற்கு திட்டமிட்டனர். இதற்கு JK பாயை ஒரு பகடைக்காயாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பயன்படுத்தினர். அதன்படி JK பாயின் தொலைபேசியில் இருந்து இசாராவுக்கு அழைப்பு விடுக்க செய்தனர். குற்ற புலனாய்வு துறையின் உயரதிகாரிகள் குழுவும் இதற்கு பின்னால் இருந்தது. இசாராவை ஏமாற்றி பக்தபூரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மறுநாள் காலை வரவேற்பதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. நேபாள போலீசார் இலங்கை குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஹோட்டலில் தங்குமிடம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். JK பாயும் ஏற்கனவே அவர்களின் காவலில் இருந்தார். இதற்கிடையில் நேபாள உள்ளூர் போலீசார் இரவு முழுவதும் அந்த பகுதியில் தங்கியிருந்து வெளிநாட்டு பெண்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து வந்தனர். அதன்படி மறுநாள் காலை இசாரா வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். இசாரா கைது செய்யப்பட்டதாக உள்ளூர் போலீசார் இலங்கை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு சென்று கைது செய்தனர். இசாராவுடன் JK பாயால் நேபாளத்துக்கு போலி பாஸ்போர்ட்டில் அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண் உட்பட 3 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டனர். அவர்களில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்ணொருவரும் அடங்குவர். அவர் பார்ப்பதற்கு இசாராவை போலவே இருந்தார். அதிகாரிகள் அவரை இசாராவின் போலி என்று அழைத்தனர். அவர் பெயர்தான் தக்சி. இசாராவை போல் இருந்தமையால் அவரது புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டில் இசாராவை ஐரோப்பாவுக்கு அனுப்பும் திட்டமும் இருந்துள்ளது. அவர்களுடன் சுரேஷ் என்ற நபரும் இருந்துள்ளார். சுரேஷும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவர் கொலை, கஞ்சா கடத்தல் போன்ற குற்ற செயல்களோடு தொடர்புடையவர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஜூலை 21ஆம் திகதி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு சென்று பின்னர் அங்கிருந்து நேபாளத்துக்கு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி அவர்கள் நேபாளத்தை விட்டு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் பேபி மற்றும் பபா. பேபி நுகேகொடையை சேர்ந்தவர், பபா கம்பகவை சேர்ந்தவர். பேபி மற்றும் பபா ஆகியோர் பாதாள உலக குற்றவாளிகள். இவர்களும் போதைப்பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டு நுகேகொட ஜம்புகஸ் முல்லவில் தொழிலதிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பேபி போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபர். அந்த நேரத்தில் போலீசாரிடமிருந்து தப்பித்து துபாய்க்கு சென்றுள்ளார். அவருடன் கைது செய்யப்பட்ட பபா கெகல்பத்ர பத்மேவின் சீடர். கடந்த காலங்களில் கம்பகா பகுதியில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இசாரா செவந்தியிடமிருந்து மீட்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு JK பாயினால் தயாரிக்கப்பட்டதென தெரிய வருகின்றது. மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடியேற்ற அலுவலகத்தின் சில அதிகாரப்பூர்வ முத்திரைகளோடு அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டமாக இருந்துள்ளது. இசாராவை கைது செய்து அழைத்து வருவதற்காக புறப்பட்ட விமானத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மேலும் 2 அதிகாரிகள் இருந்துள்ளனர். இதற்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமான
பாதுகாப்பு படையினர் விசேட பாதுகாப்பு வழங்கினர். ஒரு பெண் விமான பாதுகாப்பு அதிகாரியும் இதற்குள் இருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 8 மாதங்கள் நாட்டை விட்டு தப்பி சென்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவந்தியிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் அதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் இசாராவை விட ஜே.கே. பாய் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மிகவும் முக்கியமான நபராக கருதப்படுகிறார். சர்வதேச மாஃபியா குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வந்த பாய் பாதாள உலக குற்றவாளிகள் பலரை நாட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி அவர்களுக்கு வெளிநாட்டில் தங்குமிடம் வழங்கியுள்ளார் என்றும் தெரிய வருகிறது. எனவே ஜே.கே. பாயை விசாரிப்பதன் மூலம் அந்த வலையமைப்பை அம்பலப்படுத்த முடியும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நம்புகின்றனர்.